Hi guys, welcome back to our channel. இப்போ நம்ம கனடா வண்டர்லேண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்க 3 இயர்ஸ் ஆயிருச்சு. பட் கனடா வண்டர்லேண்ட் போகல. ஆனா பக்கத்துலதான் இருந்தோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா இடமுமே சுத்தி பார்ப்போம். பட் பக்கத்துல இருக்க ஏரியாவை எப்பவுமே மிஸ் பண்ணிடுவோம். சோ அது மாதிரி மிஸ் ஆன ஒரு இடம் தான் கனடா வண்டர்லேண்ட். சோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் இப்பதான் கனடா வண்டர்லேண்ட் போறதுக்கு நமக்கு டைம் கிடைச்சிது. நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? என்ன பேச விட்டாதான் நான் பேசுவேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒண்டர்லா அதெல்லாம் போயிருக்கேன். இது ஒண்டர்லேண்ட் கனடா பிக்கஸ்ட் வாட்டர் தீம் பார்க் இன் நார்த் அமெரிக்கா. சோ அந்த இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம். சோ எக்ஸைட்டிங் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் மெமரி கரெக்ட். நாங்க வீடியோ எடுக்கிறோட மெமரிஸ் கலெக்டிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. சோ அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு சொல்லணும், சர்வா வந்திருக்காரு வண்டர்லேண்ட். பட் நான் ஒண்டர்லா அது ஓகே. பட் எனக்கு ஸ்ரீலங்கால இருக்குது. பட் அந்த டைம் நியூவா ஓபன் பண்ணப்பெல்லாம் நான் இந்தியா போயிட்டேன். சோ எனக்கு வண்டர்லா போறதுக்கு சான்சஸ் கிடைக்கல. சோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். கனடாக்குன்னு மட்டும் கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் டைமாவே இப்பதான் வண்டர்லேண்ட் போறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்றி ஆகிறோம். பயங்கரமா இருக்கு. போய்கிட்டு இருக்கும் புள்ள செம்ம க்ரௌடா இருக்குங்க. உள்ள செக்கிங்க முடிச்சிட்டு உள்ள என்டர் ஆகிட்டோம். I'm a Sri Lankan wife. And I'm an Indian husband. So now we are in Canada Wonderland. North India's biggest water theme park and amusement park Wonderland குள்ள வந்துட்டோம். So வாங்க உள்ளுக்குள்ள போலாம். Before that எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரெடியா? I am ready, but பார்க்கலாம். பாத்துக்கங்க சேலஞ்ச். You held my hand but not too tight. I saw the truth behind your smile. You've been drifting for a while. நம்ம ஆனுவல் பாஸ் பாத்தீங்கன்னா வேலிட் ஆகுறது ஒன்லி ஃபார் அட்வென்ச்சர் ரைடுக்கு மட்டும்தான். நாங்க கோல்டு பாஸ் பேக்கேஜ் எடுத்துருந்தோம். பட் அதுல பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் கவர் ஆகாது. ஸோ அந்த ஃபுட் கவரேஜ் ஆனா நம்ம தனியா அதுக்குன்னு தனியா ஒரு பேக்கேஜ் எடுக்கணும். அதுக்கான ஃபார்ம் தான் வாங்க போய்கிட்டு இருக்கோம். Okay. So basically, every hour and 30, you'll be able to redeem 4 items. Okay. With those 4 items, you're able to do it after those. Like you see, like one of the aisles, they have a dining plan location. Okay. You see the aisle down there, they have dining plan location. Okay. Every restaurant there can be listed down on there. And if you want to know where the restaurants are, there should be a QR code for the map in the aisles. Okay. So take a picture of that QR code. You have to access to all the areas around here. So hourly ones, right? Yep. An hour and 30. Okay, hour and 30. And only 4 items. Okay, only 4 items? Yeah, every hour and 30. Okay, perfect. இப்ப ஆல் டைனிங் பாஸ் நம்ம எடுத்திருக்கோம். அந்த பாஸ் எங்க வேணா சாப்பிடலாம். 1.5 hours ஒன்ஸ். 4 ஐட்டம் தான். இப்ப பீஸா ட்ரை பண்ண போறோம். பாப்போம். சாப்பிட்டு தான் நம்ம ரைடே போறோம். சாப்பாடு முக்கியம் பிகிலு. ஈஸ்டார் வேஸ்ட் சோர் இஸ் தி பெஸ்ட். சாப்பிடலாமா? பீட்சா வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்டா வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒண்டர் மவுண்டன் கார்டியன். இப்ப ரைட் சேலஞ்ச். எனக்கு எப்பவுமே அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். பண்ணுங்க அப்படி கிடையவே கிடையாது. பாப்போம். தயாரா? அட்வென்ச்சர் பிடிக்காது. I love adventure. சோ ஃபர்ஸ்ட் ரைட் இது நம்மளோடது. பாப்போமா யாருக்கு இதாகுதுன்னு. ரெடியா தான் இருக்கேன். யாருக்கு கியர் ஆகுதுன்னு பாப்போமா? எனக்கு தெரியும் உனக்கு அதெல்லாம் கியர் ஆகாது. கியர் உனக்கு அதெல்லாம் பயம் இல்ல. பட் எனக்கு ரொம்ப பயம். சின்ன பசங்க போற ரைடு தான் மேபி பயம் இருக்காது. பாப்போம். ஓகே, நிறைய ரைட் இருக்கு. கேம் தானே பார்க்குறீங்க. இதில் டிராகன் வந்து நெருப்பை கக்கினதும் எதிர்பார்க்காமலே பஸ் கீழே போயிடுவோம்.
ஒண்டர் மவுண்டன் கார்டன் சைட் முடிச்சாச்சு. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பண்ணும்? எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால எனக்கு இது பயமா தான் இருந்தது. இது ரொம்ப சிம்பிளான ரைடுங்க, குழந்தைய போற ரைடு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. 5 அந்த மாதிரி தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா உள்ள வந்து கேம் எல்லாம் இது பண்ணிருந்தாங்க. நம்ம வந்து ஷூட் பண்ணணும். நான் பயத்துல ஒன்ன கூட ஷூட் பண்ணல. நம்ம ஃபைனலா வந்து எக்ஸிட் வரும்போது நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் காட்டும். என்னோட நம்பர்ல எனக்கு முட்டை போட்டிருந்தாங்க. கூட இருந்தவங்க சல்வாலும் சுட்டாங்க. நான் சுடவே இல்லை. நான் பயத்துலவே சுடல. சூப்பரா இருந்தது. என்னோட மார்க் பாத்தீங்கன்னா இந்த ரைடுக்கு 10 out of 3.54. சின்ன பசங்களுக்கான ரைட் கம்ப்ளீட். கேம் லைக் டிராகன், ஸ்நாக், வண்டு அது மாதிரி எல்லாம் வரும். நீங்க வந்து சுட்டாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். நீங்க லாரா கிராஃப்ட் விளையாண்டு தான் தெரிஞ்சுக்காம கேமர் லாரா கிராஃப்ட் விளையாண்டினா அதே போல இருந்திருக்கு. ஓகே தான். பட் சடனா அந்த மாதிரி சுட்டுட்டு இருக்கும்போது அந்த இருட்டு ரூமுக்குள்ள சடனா அப்படி இருக்கு அந்த நம்மளோட அந்த சீட்டுக்குள்ள டவுன் கீழே டிராகன் வந்த போய் டிராகன் நெருப்பு கக்கும் அப்ப கீழே போகும். கீழே போயிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது கீழே கொண்டு போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டாங்க போய் சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் ரைடு போவோம். நெக்ஸ்ட் ரைடு எங்க போறோம் பாத்தீங்கன்னா யோடெக்ஸ் ரைட். ஐ டோன்ட் நோ, எனக்கு போகவே மனசு இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாப்போம், வாங்க போலாம். பயப்படாத பயப்படாதடா, பயப்படாத. போ போ மேல போ, பயப்படாத. அதை பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சிக்கடா, அதை பிடிச்சிக்கோ. அதான் பிடிச்சா இருக்கேன். எப்படி One more. எப்படி இருந்தது ரைட்? How is it? என் அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி எனக்கு தொண்டை அடைச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து சின்ன பசங்க எல்லாம் போறாங்களா, சோ அவ்வளவு அள்ளு விடாது அப்படின்னு சும்மா கேஷுவலா இருந்துட்டோம். அம்மா செம்ம பயந்துட்டேன். எனக்கு என்னோட சவுண்ட் தான் ரைட்லயே பெருசா கேட்டிருக்கும். அம்மா காப்பாத்துங்க எனக்கு உயிரோட விடுங்கன்னு நான் பெருசா கத்துனேன். அவ்வளவு பயந்துட்டேன். நான் அடுத்த ரைடு நான் வர மாட்டேன், என்ன விட்டுரு. எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? I love it. ஜஸ்ட் 3 தாங்க இதுக்கு. ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. சின்ன பசங்க போற ரைடு. ஜஸ்ட் 3 தான். இப்போ நம்ம வந்து 1.5 ஹவருக்கு ஒருக்கா சாப்பிட்டுக்கலாம். ரைடு முடிச்சிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டே நம்ம வந்து லாங் ரைடு போகலாம். சாப்பிடுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்க வந்து புட்டின் பிரைஸ் மட்டும்தான் இருக்கு. அது நமக்கு செட் ஆகாது, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சோ இங்க சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பாத்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரைடு வந்து போறாரா, நான் போக மாட்டேன். நான் வீடியோ எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். நமக்கெல்லாம் செட் ஆகாது. எனக்கு போக மாட்டாங்க, நடக்கணும். ஹார்ட் பீட் எல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். சோ ஓகே. கருப்பா பயங்கரமா இருக்கு. உடுப்பு வேற கருப்பு. கருப்புனாலே நெருப்பு தான். சோ ஃபைனலா ஒரு இடம் கண்டுபிடிச்சாச்சு.
போய் சாப்பிடலாம். எனக்கு இப்ப செட் ஆன இடம் சப்வே தான். ஸோ சப்வேல ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அடுத்த ரைட இவர் வெற்றிகரமா ஸ்டார்ட் பண்ணுவார். Take me now. Take me now. Do, 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 do. Take me now. Do, 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 do. Take me now. The lights on his. எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம போறது பாத்தீங்கன்னா டிராப் டவர். அந்த இடத்துக்கு தான் போறோம். நம்ம செம்ம த்ரில்லிங்கா இருக்க போகுது. செம்ம சவுண்டா இருக்கு. போலாமா? ரெடியா? பயமா இருக்கு. செம்மையா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு எல்லாத்துலயுமே பயமா இருக்கு. ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆசை இருக்கு, பயம் இருக்கு. எல்லாத்துலயும் போகும்போது நான் வேண்டிக்கிட்டு போறேன், நான் இதோட திரும்ப வரணும் அப்படின்னு. ரைடு முடிஞ்சது. ஜஸ்ட் 10 out of 3. அவ்வளவு பயம் இல்ல. சீரியஸ்லி மேல போகும்போது கனடா உலகமே இது அவ்வளோ ரோடு கனடாவே பார்க்க மாதிரி இருந்துச்சு. நானுக்கு சரி என்னோட காப்பே இல்ல அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் எனக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த ஃபீல் வந்து எனக்கு உடம்புல எதுவுமே இல்ல, காத்தடிச்சு விட்ட மாதிரி இருந்தது. பட் ஒரே ஒரு ரைடு தான். எனக்கு எக்ஸ்பெக்ட் மோர் தான். 2-3 டைம் போயிட்டு நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் ஒரே ரவுண்ட் தான். நான் உடனே உன்ன பார்த்தேன், நீ இருக்கியா அப்படின்னு. பயந்துட்டேன், சரியா பயந்துட்டேன். அடுத்த ரவுண்டுக்கு போக ரெடி ஆயிட்டாங்க. நம்ம போலாம். அடுத்த வாட்டர் ஆக்டிவிட்டி. டாடா பை பை. நீ பகல் கனவா என்னை கொல்லும் நினைவா நான் குழம்புகிறேன். ஹே கைஸ், இப்ப வந்து நம்ம வந்து ரைட் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வந்து வாட்டர் ஆக்டிவிட்டிக்கு வந்தாச்சு. சோ இது வந்து வாட்டர் தீம் பார்க். வாட்டர் கேம்ஸா தான் இருக்கும். போலாமா? போலாம். பட் வாட்டர் தீம் பார்க்குள்ள வந்து வீடியோ அலௌட் இல்ல, பிரைவசி அப்படின்றதால சொல்றாங்க. பட் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ். இப்ப நாம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் வாட்டர் ஆக்டிவிட்டி. போலாமா? சின்ன பசங்க போற ரைடு இது. ஓகே, ஜாலியா இருக்கு. Said forever meant tonight. You held my hand but not too tight. I saw the truth behind your smile. You've been drifting for a while. I stayed longer than I should. Hoping love would turn out good. பிளாக் ஹால் முடிச்ச பிறகு எங்களோட வாட்டர் ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் சூப்பர் ஷாக்கர் பர்பிள் லைன். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீலிங். பட் என்னன்னா இதுக்கு வந்து செம்ம கூட்டம். 1.5 hour இந்த ரைடுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாயிட்டு. ஸோ இதில் மீலை ஆல்சோ மிஸ் பண்ணிட்டோம். 6 o'clock வாட்டர் தீம் பார்க் க்ளோஸ். நெக்ஸ்ட் ரைடாக யூகான் ஸ்ட்ரைக்கர் போக ஆரம்பிச்சாச்சு. யூகான் ஸ்ட்ரைக்கர் ரைடு. இந்த ரைடு நான் போகலை. ஐ நோ, போயிருந்தா எனக்கு என்ன நடந்திருக்க முடியும். அவ்வளோ ஸ்கேரியான ஒரு ரைடு. வேற லெவல் வேற லெவல் அது.
அடுத்த ரைடு தண்டர் ட்விஸ்டர். இது சர்வா மட்டும் போனார். பட் வின் சீக்கர் என்னை இழுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப திகிலான ஒரு ரைடாக இருந்தது. எனக்கு நெஞ்சே நோக வலிக்கிட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சாச்சு. 6 o'clock கூட வாட்டர் ஆக்டிவிட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ மேஜரா பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு டைம் 1.5 hours ரொம்ப கியூல வெயிட் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் டைம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ரைடுக்கு 1.5 hour எடுக்குது. அதை விட இன்னொன்னு சொல்லி ஆகணும், நாங்க இங்க வந்து ஆல் டே மீல் எடுத்தனாங்க. அது வந்து $40 எக்ஸ்ட்ரா அதுக்கு பே பண்ணாங்க. பட் அதையும் வேற கவர் பண்ணணும். 1.5 hour குறைக்கா போய் சாப்பிட்டுட்டே ஆகணும் அப்படின்னு அதுக்கு வேற ஃபோக்கஸ் பண்ணி ஓட வேண்டி இருந்தது. 1.5 hour ஒரு ரைடுல வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். நல்லா கொள்ளையடிக்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆல் டே மீல் எல்லாம் எடுக்கவே மாட்டோம். வெளியில போய் கூட 2 பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா தான் வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கும். பட் ஓகே, ஏதோ கொடுத்த காசுக்கு அந்த இடத்துக்கு சாப்பிடல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டோம். ஓகே கைஸ், நம்ம இயர்லி பாஸ் கோல்டு பாஸ் எடுத்துருக்கோம். எப்போ வேணாலும் வந்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் நம்ம நிறைய ரைடு, நிறைய அட்வென்ச்சர், நிறைய வாட்டர் கேம்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். ஓகே, வாட்டர் கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் ஃபுல்லாவே வாட்டர் கேம் மட்டும் தான் வருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க இப்பதான் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ கண்டினியூஸா உங்களுக்காக வருது. அடுத்த ரைடு போலாமா? பாய்.